குரு பொதுவாக தனியாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். ஆனால் குரு தனித்து நிற்கலாம் சில இடங்களில். எப்படி நிற்கலாம் அப்படின்னா, வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். குரு அவர் தனித்து நிற்கலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தனுசில், மீனத்தில் அல்லது கடகத்தில் குரு ஸ்ட்ராங் ஆகி, அதாவது ஆட்சி உச்சமாவார் இந்த இடத்துல, அங்கே வக்ரமாகறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு தசை சம்பாதிக்கிற பீரியடில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சம்பாதிக்கிற பீரியடுன்னா என்ன? ஒரு 20-25 வயசில் ஆரம்பித்து அங்கிட்ட ஒரு 50 வயசுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த குரு தசை நிச்சயமாக கோடியை கொட்டி கொடுத்துரும். எது? வக்ரம் பெற்ற குரு. அதே குரு தனுசுலேயோ மீனத்திலேயோ அல்லது கடகத்திலேயோ வக்ரம் ஆகாமல் ஆட்சி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க தனிச்ச நிலையில், அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு ஒரு உருட்டி விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் தனிச்ச குருவாக இருந்தாலும் கோடியை